இல்லை. பட்னி கிடக்கிறது விசுவாச வாழ்க்கை இல்லை. ஒன்றும் இல்லாமல் இருக்கிறது விசுவாச வாழ்க்கை இல்லை. ஒன்றும் இல்லைன்னு பெருமை பாராட்டிக்கிறது விசுவாச வாழ்க்கை இல்லை. நான் பார்த்துருக்கேன், கல்லறையில்னு பெருமை பாராட்டுவாங்க. கல்லறைக்கு வந்து அந்த உபதேசத்தை விட மாட்டாங்க பாருங்க. அவர் செத்து போய் விழுந்து பொட்டியில் வச்சுருப்பாங்க. சொல்லுவாங்க, இந்த 6க்கு 3 தவிர இந்த உலகத்தில் அவருக்கு வேற எந்த இடமும் சொந்தமே கிடையாது. கர்த்தர் கேட்டாரா, வெறும் 6க்கு 3 தான் வச்சிருக்கியா, இல்லை வேற ஏதாவது வச்சிருக்கியா, பரலோகத்துக்கு வரதுக்கு முன்னால் சொல்லிட்டு என்ட்ரி கிடையாது இல்லைனா அப்படின்னு சொன்னாரா? என்னமோ அப்படி சொன்ன மாதிரி இவங்க போதிச்சு வச்சிருக்காங்க பாருங்க. அதனால இப்படி ஒரு முட்டாள்தனம் பரவிக்கிட்டு இருக்குது. இப்போ நான் சொல்கிறேன், ஒரு பேரடாக்ஸ். எல்லாம் இருக்குது, ஆனால் எதன் பேர்லையும் இருதயத்தை செலுத்துவது கிடையாது. எல்லாம் இருக்குது, எல்லாத்தையும் அனுபவிக்கிறோம், ஆனால் கர்த்தருக்கு தான் வாழுகிறோம், கர்த்தருக்காக நாம் வாழுகிறோம். அதுதான் ஆபிரகாம். ஆபிரகாம் பரதேசியை சஞ்சரித்தான்னா ஏன் கூடாரங்களில் வாசம் பண்ணான்? ஏன்னா இந்த உலகமும் அதில் உள்ள எதுவுமே நிரந்தரம் கிடையாது. எது நிரந்தரம்? இந்த உலகம் எல்லாம் பாவத்தில் விழுந்து போச்சு, கெட்டு போயிருக்குது, கெட்டு போன அழிகிற நிலையில் இருக்குது. ஒரு நாள் இதையெல்லாம் ஒழிச்சு கட்டிட்டு ஆண்டவர் புதிய வானம் புதிய பூமின்னு புதுசாக ஒரு உலகத்தை உண்டாக்க போறாரு. நித்தியமாக நான் அதில் வாழப்போகிற ஆண்டவரோட. அதுதான் நித்தியம், இதெல்லாம் அனித்தியம். அதை காமிக்கிறதுக்காக தான் டென்ட் போட்டான். மனைவிக்கு எப்படி இருந்திருக்கும்? ஏன் இவ்வளோ பணம் வச்சிருக்கிறது, ஒரு வீடை கட்டியானா கட்ட மாட்டேங்கிற? இன்னைக்கு மனைவிகிட்ட வீடு கட்டாமல் இருந்து பாருங்க, தொலைச்சிருவாங்க உங்களை. அதுவும் காசு இருந்து வீடு கட்டலைன்னா ஊரே கூட்டிடுவாங்க. இந்த மனுஷனுக்கு கொஞ்சம் சொல்லுங்க, இவ்வளோ காசு இருக்குது, ஒரு வீடை கட்ட மாட்டேங்கிறாரு இவர் அப்படின்னு பஞ்சாயத்தை கூட்டிடுவாங்க இல்லையா? வீடை கட்டலைன்னா ஆபிரகாமுடைய மனைவிக்கு எப்படி இருந்திருக்கும்? வீடே கட்ட மாட்டாங்கிறான் அந்த மனுஷன், சீமான்றாங்க ஊரே. இவ்வளோ ஆடு மாடு இருக்குது, என்ன பிரயோஜனம்? இவ்வளோ வெள்ளி பொண்ணு இருக்குது, ஒரு வீடு கட்டக்கூடாதா? அவன் சொல்கிறான், இல்லை டென்ட்லேயே இருக்கிறேன். ஏன்னா ஒரு காரியத்தை, சத்தியத்தை நான் வெளிப்படுத்த விரும்புகிறேன் என்னுடைய விசுவாச சந்ததிக்கு. இங்கே எல்லாம் இருக்கலாம், எல்லாத்தையும் அனுபவிக்கலாம், ஆனால் எதுவுமே நிரந்தரம் கிடையாது. கர்த்தர் வச்சிருக்கிற, அவரே கட்டி அவரே அஸ்திபாரம் போட்டிருக்கிற அந்த பட்டணத்துக்காக நான் காத்து கொண்டிருக்கிறேன். அந்த வாழ்க்கை தான் நிரந்தரம். இங்கே இருக்கிறதெல்லாம் அனித்தியம் என்பதை காட்டுவதற்காக அப்படி வாழ்ந்தான். அதே ஆபிரகாமுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் சொல்றார் பின்னால, நீ கட்டாத வீட்டில் குடியிருப்பாய், வெட்டாத கிணறுலேருந்து குடிப்ப, நடாத தோட்டத்திலிருந்து சாப்பிடுவேன்னு. அப்ப வீடு கட்டாதன்னு பிரசங்கம் பண்றது தப்பு. நிலம் வச்சிருக்கூடாதுன்னு சொல்றது தப்பு. பைபிளை ஒழுங்கா படிக்கணும் பாருங்க. ஆபிரகாமே நிலம்லாம் வாங்கினான், நிலத்துக்கு சொந்தக்காரனாக இருந்தான்னு சொல்லியிருக்குது வேதவசனம். அவன் ஒன்றும் இல்லாதவன் கிடையாது. அவங்க ஒரு பாயிண்ட்டை பிரஸ்தாபப்படுத்துகிறதுக்காக, விசுவாச வாழ்க்கை குறித்து ஒரு காரியத்தை எடுத்து சொல்வதற்காக